மதுபான கடைகளை மூட தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. வழிபாட்டு தலங்களில், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள மதுபான கடைகளை மூட தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இது பெண்களுக்கு மகிழ்வான நிகழ்வா? இது பற்றி முழுமையான கள நிலவரங்களை தெரிவிப்பதற்காக அகில பாரத வீரமங்கை வடிவு மல்லத்தி மகளிர் அதிகார அமைப்பின் தலைவி டாக்டர் போதிலட்சுமி அவர்கள் காலாடி தலைமுறையின் தலைமை நிருபர் தென்காசி மா. தமிழ் அவர்களுடன் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் ஐயா. வணக்கம். 600 மீட்டர் தொலைவுக்குள் உள்ள 717 மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள 276 கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளனர். பெண்களான நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? முதலில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய அகில பாரத வீரவங்கை வடிவமலர்ச்சி அசோசியேஷன் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான கேள்வி நீங்க கேட்டது. அவர் முதலில் கையெழுத்திட்ட இந்த மதுபான கடைகள் மூடல் பெண்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாகத்தான் பெண்கள் நாங்கள் நினைக்கிறோம். குறிப்பாக ஃபர்ஸ்ட் இந்த வழிபாட்டு தலங்கள்ல இருக்கிறத எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கோவில் ஸ்தலங்கள்ல இருந்து தான் உருவாகுது. அனைத்து கோயில்களிலுமே நம்ம மன அமைதிக்காக தான் செல்றோம். அந்த மன அமைதிக்காக செல்லும் இடங்களில் இந்த டாஸ்மாக் கடைகளில் எடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி. பெண்களுக்கு இதை விட மகிழ்ச்சியான செய்தி எதுவும் இருக்க முடியாது. எனவே இது ஆலயங்கள் பாதுகாக்கப்படுவதாக நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி கல்வி நிறுவனங்களில் எடுத்துட்டாங்க, எடுக்க சொல்லி உத்தரவு. இதுவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக தான் நினைக்கிறோம். ஏன்னா இதுல குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் வரைக்கும், கல்லூரி மாணவர்கள் இருந்து அனைவருமே, பெற்றோர்கள், வயதானவர்கள், முதியவர்கள் அனைவருமே நம்ம கல்விக்கூடங்களுக்கு மிக அருகில் தான் டெய்லி காலையிலேயே சாயந்தரம் மதியம் இந்த மாதிரி டைங்கள்ல போயிட்டு வரல முகம் சுளிக்கிற அளவுக்கு நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது தமிழ்நாட்டுல. எனவே இந்த நிகழ்ச்சியெல்லாம் இனிமேல் நடைபெறாது என்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைந்து வரவேற்கிறோம். கல்வி நிறுவனங்களையும் நாங்கள் பெண்கள் சார்பாக ரொம்ப நாங்க வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நீங்க பேருந்து நிலையங்கள்ல தான் மிக மிக முகம் சுளிக்கக்கூடிய அளவில் இந்த மதுபான கடைகளாலும், அந்த மதுபான கடைகள்ல இருந்து பார் வசதிகளும் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம பஸ்ல ஏறுறது, இறங்கி வர்றது, அதே மாதிரிதான் பள்ளி கல்லூரி மாணவர்கள், ஊருக்கு நிறைய பேர் போறோம் வர்றோம், அனைவருக்குமே இது பெரிய ஒரு முகம் சுளிப்பு நிகழ்ச்சியாகத்தான். எப்படி சொல்றது, எங்களால பெண்களால எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த குடியினால பொது இடங்கள்ல மிக தாழ்ந்த நிலையில் மக்களை தாழ்ந்த நிலைக்கு அடைந்து விட்டோம். கடைக்கோடி மக்களுமே இதை நாங்கள் வரவேற்கிறோம். பெண்கள் சார்பாக இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்ட மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களுக்கு பெண்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும், இதன் மூலம் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், இன்னும் இந்த இதெல்லாம் இருக்குது, போதைப் பொருள்கள்லாம் நிறைய கடைகள்ல மிக அருகில், அந்த கோயில்கள், பள்ளி கல்லூரிகள் அருகில் உள்ள சிறிய கடைகள் இருக்கு. அந்த கடைகளிலும் போதைப் பொருட்களை சார்ந்த மிட்டாய் வகைகள் இந்த மாதிரி எல்லாம் விற்பனை செய்கிறார்கள். அதையும் ஆய்வு செய்து அதையும் அழித்து விட்டார்கள், அதையும் முறித்து விட்டார்கள் என்றால் பெண்களுக்கு இதுதான் முதல் ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் நினைக்கிறோம். பெண்கள் அனைவருமே நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்லாமல் ஆண்களுடைய வாழ்வாதாரம் இதனால பயனடையும். மதுக்கடைகளை மூடுவதால் வருமானம் குறைந்துவிடும் என்று பலர் கூறுகிறார்கள். அதற்கு தகுந்த ஏற்பாடுகளும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி மதுபான கடைகளில் வேலை செய்பவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் என்ற அச்சமும் யாருக்கும் வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற டாஸ்மாக் கடைகள் எல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு, ஆட்கள் கம்மியாக தான் இருக்காங்க. இதன் மூலம் அவர்களுக்கு அங்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்து அவர்களையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றுவார் என்பதில் எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. வரவேற்கத்தக்க நிகழ்ச்சியாக நாங்க நினைக்கிறோம். இந்த டாஸ்மாக் கடைகள் மூடுனதில் மிக சிறப்பு தான் எங்களுக்கு. கண்டிப்பாக. அப்படியாக இந்த மதுபான கடைகளை மூடுவதனால் பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நல்ல பாதுகாப்பு இருக்கிறதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா
சிறு வயது முதல் முதியோர்கள் வரைக்கும் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு சிலுமிசங்கள் பண்றாங்க நிறைய. அந்த பாலியல் வன்கொடுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுமா. ஏன்னா பள்ளி கல்லூரிகள் கோயில்கள்ல தான் நிறைய அந்த தொடக்கமே அங்கிருந்து தான் வருது. போதைப் பொருள் மதுவான கொடுமைகள் அங்கிருந்து தான் பெண்களுக்கான கொடுமையே அங்கதான் நிகழுது. அப்போ வந்து எங்களுக்கு தக்க பாதுகாப்பு கிடைக்குது. இது வந்து வன்கொடுமைகள்ல இருந்து பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து பெண்கள் தற்காத்துக் கொள்வதற்காக இதெல்லாம் ஒரு சிறப்பான நிகழ்வா தான் நாங்க நினைக்கிறோம். பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கு. இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை எடுத்தது வந்து மிக சிறப்பான அம்சமா தான் நாங்க நினைக்கிறோம் ஐயா. கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்தபடியாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நீங்கள் அடுத்து என்ன கூற, பெண்கள் சார்பாக என்ன கூற விரும்புகிறீர்கள்? பெண்கள் சார்பாக பெண்களுக்கு அடுத்து பாதுகாப்பு கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார். அது வந்து காவல்துறையா இருந்தாலும் சரி. இப்ப முதலில் காவல்துறையில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு முதலில் பாதுகாப்பு வேண்டும். ஏன்னா நாங்க நிறைய சமூக ஆர்வலர்னால நிறைய நாங்க சந்திக்கிறோம். அப்ப காவல்துறைகள்ல வந்து பெண்களுக்கு இன்னும் வந்து அதாவது பெண் போலீஸ் இருக்காங்க அதிகாரிகளுக்கு, அந்த சிறைத்துறையில் இருக்கிற நிறைய அதிகாரிகள் அவங்களுக்கு எல்லாம் பெண்களுக்கு வந்து இன்னும் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உடைமைகள், அதாவது பாத்ரூம் கூட இல்லாத இன்னும் இருக்கிறது. பெண்களுக்கு சரியான அந்த உபயோகப்படுத்துறதுக்கு பாத்ரூம் கூட இல்லாத நிலை சில காவல்துறைகளில் கண்டிப்பாக இருக்கிறது. அதை முதலில் நிவர்த்தி செய்ய வேண்டும். முதல் காவல் அதிகாரிகளுக்கு நிவர்த்தி செய்துவிட்டால் அவர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை. காவல்துறை மீது மரியாதை கூடும் அளவிற்கு முதல் காவல்துறைக்கு என்னென்ன அவங்களுடைய மனம், அவங்களுக்கு நிறைய பிரைடு அது இது கொடுக்குறாங்க. அந்த நிகழ்ச்சியில இருந்து அவர் தொடங்கி அடுத்து எங்க பெண்களுக்கான நிகழ்வுகளை அவர் காவல்துறையின் மூலம் எங்களுக்கு உதவுவார் என்பதில் நாங்கள் அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். பெண் அதிகாரிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு, அவர்கள் உடைமைகள், அவங்களுடைய அனைத்து வசதிகளையும் முதலில் காவல்துறைக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள்னா எங்களை அவங்க கவனிப்பதற்கு மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற இந்த கொலைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க முதலமைச்சர் அவர்களுக்கு? முதலமைச்சர் வந்து இப்பதான் அவர் பதவி ஏற்றிருக்கார். கண்டிப்பாக செவிசார்த்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைத்து அதிகாரிகள் மூலமாக தெரிந்து கொண்டு அனைத்து நிகழ்வுகளையும் அவர் கண்காணிப்பார். இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் குறைவதற்கு முதல்வர் தகுந்த நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை பெண்களான எங்களுக்கு உறுதியாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த நிகழ்வுகள்லாம் நடக்காத அளவுக்கு முதல்வர் கண்காணிப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது நடைபெறும். ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம். கடைக்கோடி மக்களும் சரி அவருக்கு வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவருக்கு எப்படி சொல்றேன்னா அவரோட நெகிழ்வு தளபதி தன் எழுச்சி தான். இது புரட்சின்னு சொல்ல முடியாது. மக்கள் தன் எழுச்சியாக ஒரு மாற்றம் வேண்டும் என்ற நிலையை அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற அவரும் வெற்றி அடைய செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை உருவாக்குவார் முதல்வர் என்பதில் நாங்கள் பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. கண்டிப்பாக. உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்காக மிக்க நன்றி அக்கா. நன்றி அம்மா, நன்றி.